Hello everyone, welcome to Easy Command. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter 5 arithmetic progressions exercise 5.2. Okay, so இப்போ 8 problem solve பண்ணலாம். And AP consists of 50 terms of which third term is 12 and the last term is 106, finally 29 term. So ஒரு listல வந்து 50 terms இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Plus நம்மளுக்கு இன்னும் ரெண்டு given என்ன கொடுத்திருக்காங்க? Third term வந்து 12, last term 106 ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 29 term. So 29 term கண்டுபிடிக்கணும்னா நமக்கு formula an is equal to a plus n minus 1 into d ல போட்டுடலாம். ஆனா n வேல்யூ மட்டும் தான் தெரியும், a வேல்யூ d வேல்யூ நமக்கு தெரியணும். ஓகே, சோ கொடுத்த givenல third term and last term வச்சு நம்ம ad கண்டுபிடிச்சா நமக்கு ஈஸியா a29 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கிறோம். சோ இப்போ கொடுத்த given என்ன third term. இப்போ எப்படி இருக்கும் லிஸ்ட்ல a plus d a plus 2d a plus 3d அந்த மாதிரி தான மூவ் ஆகும். சோ அப்ப என்ன பண்றோம், third term அப்படினு வரும்போது a plus 2d தான் third term. alright, so a plus 2d தான் third term அப்படினும்போது a plus 2d is equal to 12. ஓகேவா, நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் ஆர் 50th டேர்ம் அப்படின்றாங்க. சோ அப்போ நம்மளோட லாஸ்ட் டேர்ம் 50th டேர்ம்னு தெரிஞ்சனால அப்ப என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டா n வேல்யூ 50ன்ற மாதிரி வச்சு அதுல அதே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறோம். a d நமக்கு தெரியாது. சோ அப்ப என்ன ஆகுது, a plus 49d equal to 106. சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம இப்ப ஈக்குவேட் பண்ணுவோம். அது ஈக்குவேட் பண்ணும்போது a கேன்சல் ஆயிடுது. அப்ப d யோட வேல்யூ 2 கிடைக்குது. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எந்த வேல்யூவை 2 வேல்யூவை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது a யோட வேல்யூ 8 ன்னு கிடைச்சிருச்சு. a வேல்யூ 8 ன்னு தெரிஞ்சிருச்சு, d வேல்யூ தெரிஞ்சிச்சு, n 29 ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் ஃபார்முலால a29ல போட்டா நமக்கு 29th term, that is a29. ஓகேவா, 29th term of given ap, ஏதோ ஒரு ap சொல்றாங்களா, அதோட வேல்யூ தெரிஞ்சிரும். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணா a plus 29 minus 1 into d. அப்ப என்ன ஆகுது, 8 plus 56, that is nothing but 64. So 29 term of AP என்ன 64. I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம 9th problem solve பண்ணலாம். ஓகே, இப்போ 9thல எப்படி கொடுத்திருக்காங்க, இது கொஞ்சம் சிமிலர். பிகாஸ் அங்கேயும் third termனு வேற ஒரு term கொடுத்தா அதே மாதிரி இங்க third term 9th term கொடுத்திருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம a and d கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ இந்த third term வந்து 4, 9th term minus 8 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். a plus 2d is equal to 4, a plus 8d is equal to minus 8. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், a வேல்யூவும் d வேல்யூவும் கிடைக்கும். சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது d வேல்யூ -2 ன்னு கிடைச்சிருக்கு. இந்த -2 கொண்டு போய் என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1ல போட்டுடலாம். a minus 4 is equal to 4, a equal to 8 ன்னு கிடைச்சிருச்சு. ஓகே, சோ இப்போ a வேல்யூ தெரியும், d வேல்யூ தெரியும். பிளஸ் நம்மளுக்கு n வேல்யூ தான் தெரியும். n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த டேர்ம்ல 0 இருக்குன்னு தான் அவங்க கேட்ட கேள்வி. கரெக்ட்டா? சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், equal to 0 ன்னு வெச்சுக்கிறோம். that is an வேல்யூ. நமக்கு n வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சோ 8 plus n minus 1 into -2 equal to 0. ஓகே, சோ n minus 1 is equal to 4, n equal to 5. Fifth term will be the 0. So fifth termல வேல்யூ என்னவா இருக்கும், 0. alright, so உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். Thank you everyone.